ம். என்னங்க ஒரே பதட்டமா இருக்கு. கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில ஆட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம், கமல் சார் அத ஹேண்டில் பண்ண விதம் ஃபுல்லா திருப்பி போட்டுருச்சு. இப்ப விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்றதே, கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் எல்லாமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உள்ள வரப்போற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப வரப்போற கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பேர் அடிபடுது. அந்த பேரை பார்த்ததுலேருந்து, அந்த பேரை கேட்டதுலேருந்து விஜய் சேதுபதியோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் அப்படி கலங்கலாவே இருக்குன்னு சொல்றாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? இந்த சீசன் கண்டிப்பா எப்படியாவது உள்ள வந்து ஆட்கள கொண்டு வரணும். எப்படியாவது வந்து அந்த போன ஹைப்ப வந்து திருப்பி பிடிச்சிடணும். கமல் மாறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியால கண்டிப்பா அத ஹேண்டில் பண்ண முடியுங்க. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சீசனா இருக்குங்க அப்படின்ற ஒரு இத கொண்டு வரணுன்றதுல விஜய் டிவி ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றது ரொம்ப 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 நமக்கு தெளிவா தெரியுது. கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பல பேரோட பேர் அடிபடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம கான்ட்ரோவர்சிக்கு எந்த பஞ்சமும் இல்லாத அளவுக்கு கூட்டமா ஆள உள்ள விடுறாங்க. அந்த அடிப்படையில விஜய் சேதுபதிக்கு இன்னொரு சேலஞ்சையும் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளை வந்து ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அவங்களுடைய மகள். 50வது படம். உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு படம்னு சொன்னா மிகையாகாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஆட்களும் பேச ஆரம்பிச்ச மகாராஜா படத்துல அவங்களுடைய மகள் கேரக்டரா, விஜய் சேதுபதியுடைய மகள் கேரக்டரா பண்ண சச்சிதான்ற பொண்ணு கண்டிப்பா பிக் பாஸ்குள்ள வர வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுறாங்க. இந்த ஏஜ் கேட்டகரியில இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்குள்ள வந்த யாருமே பெருசா ஜொலிச்சதில்லை அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம். போன சீசன் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த பல பேரும் சொருகிடுமே அப்படின்லாம் வெளியே போன ஆட்கள். ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விஜய் சேதுபதியோடைய மகள் கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப நாளாக செட்டில் ஒன்றா நடிச்சிருப்பாங்க, ஒன்றா இருந்திருப்பாங்க, ஒன்றா வந்து அவங்கள பற்றி இவங்களை பெட்டராக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு தவறு செய்யும் போது வந்து அதை அவர் எப்படி சுட்டி காட்டுவார்? மற்றவங்கள பேசுகிற மாதிரி இவர் பேசுவாரா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே எழுது. பட் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப 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 பெக்குலியரான ஆள் அப்படின்னு தெரியும். அதாவது ஒரு ஆள்கிட்ட வந்து பேச வேண்டிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக எப்படி பேசணுமோ அப்படி பேசிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தோட்டார்கள் எல்லாமே. உங்களை மாதிரி நானும் வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக காத்துட்டு தான் இருக்கேன். அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வேற நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில ஆட்கள் வந்து இதில் வராங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்கு இதில் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை வந்து நம்மளை விட பெட்டரா, இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண போகிற ஆட்களை விட பெட்டராக வந்து ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு வீடியோஸ் இருக்குது. 1-2 வீடியோஸ் இல்லை. இவன் வர்றான், அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, அவங்க வீட்டில் வந்து அது வர்றாங்க, ஆடிஷன் போயிடுச்சு, ஆடிஷன் போகிறான்டா அப்படின்னு காரில் இறங்குலியுமே நியூஸ் வந்துடுது போல் இருக்கு. நம்மளே இப்போ ஆடிஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூப்ல வந்து ஒரு 10 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடிஷன் போகும் மல்டி பாஸ் அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சும்மா யோசிச்சு பார்த்தேன். அப்போ அப்படி இருக்கும் போல் இருக்கு. அந்த மாதிரி வந்து நியூஸ் பரவிடுது. சரி, கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்கிறோம். டிடிஎஃப் வர்றாங்க, இவங்க வராங்க, அவங்க அப்புறம் அந்த சீரியல் நடிகை வித் அவங்களுடைய இவங்க வராங்க, எக்ஸ் வின்னர் இவங்களோட வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் உள்ள வராங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்பைசியஸான விஷயங்கள் இருக்கும் போல இந்த ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயம் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து விக்ரம் வந்தார்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குல்ல. அந்த கேட்டகரியில் யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இவங்கள பிடிக்காத ஆட்கள், அவங்கள பிடிக்காத ஆட்கள், அவங்க பண்ணுற அரசியல், இவங்க பண்ணுற அரசியல் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்படி வந்து பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் நடிகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கவுண்டம்பாளையம் நடிகர் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் 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 கேஸ்டியஸ்டான விஷயங்கள் வந்து உடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சமூகம் மாதிரி தான். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருக்கோம், இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் பிக் பாஸ் எஸ் எந்த அளவுக்கு வந்து அது இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அந்த கேட்டகரியில் வந்த ஆட்கள் எல்லாமே நெகட்டிவிட்டியை சம்பாரித்து வெளியே போயிருக்காங்கன்றது உண்மை, அப்பட்டமான உண்மை. சரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்க, சினிமா துறையில் நடந்துகிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் இதே மாதிரி பிரியங்கா, ஐயோ அந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரியங்கா மணிமேகலை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. சரி, எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் அதை பற்றி பேசவும் இல்லை.
ஒரு ஒரு இந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை, இங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை மாதிரியே ஒரு பிரச்சனை கேரளாலேயே நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் பேர் அடிபட்ட ஒரு நபர் ரியாஸ் கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல சீசன்களுக்கு முன்னாடி உள்ளே வந்த ஒரு கண்டஸ்டண்டோட தந்தை, உமா ரியாஸோட ஹஸ்பண்ட். ஸோ இவர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பேச்சு அடிப்படுது. அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா, இவருடைய என்ட்ரி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ரவர்சிக்கு திரும்பவும் பஞ்சம் இருக்காது. ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் தாறுமாறு பண்ணுவார். ஸோ அப்படி 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 பார்க்கும்போது இந்த வட்ட கண்டஸ்டன் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக எடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த இளசுகளுக்கு பிடிச்ச மாதிரி அது இருக்கு 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 வெயிட் ஃபார் தி நியூ அப்டேட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கூறுவது உங்கள் அல்டி பாஸ்.